ஹாய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சிறு சேமிப்பு அக்கௌண்ட் கணக்குகள் பார்த்திங்கன்னா முடக்கப்படும் என்ற அறிவிப்பை அஞ்சல் துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, எந்தெந்த அக்கௌண்ட்லாம் முடக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டி, செகண்ட் பார்த்திங்கன்னா டிடி, தேர்ட் பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ், ஃபோர்த் பார்த்திங்கன்னா என்எஸ்சி, ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்எஸ் சீனியர் சிட்டிசனுக்கு, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா கேவிபி, 7 பார்த்திங்கன்னா பிபிஎஃப். இந்த கணக்குகளில் தான் பார்த்திங்கன்னா முடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு எப்போ முடக்கப்படும்ன்றத கீழே பார்க்கலாம். முதிர்வு தேதியிலிருந்து, தட் மீன்ஸ் மெச்சூரிட்டி டேட் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து 3 வருஷம் ஆகியும் நீங்கள் அந்த கணக்கை எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த கணக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா முடக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ முடக்கப்படும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, அவங்க வருஷத்துக்கு 2 வாட்டி இது மாதிரி முடக்கப்படும்னு போட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 1, ஜூலை 1 இந்த கணக்குகள்லாம் கண்டறிஞ்சு மூடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, ஜூலை 1 பார்த்திங்கன்னா 15 நாளைக்குள்ளே நாங்கள் கண்டறிஞ்சு நாங்கள் இந்த கணக்குகள்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோன்றத சொல்லியிருக்காங்க. உங்களோட கணக்குகள் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அதை எப்படி நீங்கள் திருப்பியும் ஓப்பன் பண்ணலாம்? க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்புக், அடுத்தது கேஒய்சியை நீங்கள் சப்மிட் பண்ணணும். கேஒய்சிக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர், பேன், ஆதார், இது 3மே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்ததாக கணக்கு மூடல் படிவம்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதோட அக்கௌண்ட்டும் வங்கி கணக்கையும் நீங்கள் கொடுத்தாக்கா உங்களோட அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நேரடியாக வங்கிக்கே டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.